இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது டிட் யூ ஹேவ் யூ ரெண்டுக்கும் இடையிலான டிஃப்ரென்ஸ். அதாவது வந்து ரெண்டுமே வந்து பாஸ்ட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம், கேள்வியாக கேட்க போகிறோம். ஆனால் ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது. டிட் யூ வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்து கேட்போம், ஹேவ் யூ வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து வருது. இப்போ ரெண்டு சென்டென்ஸ் கட்டமைப்பு எப்படி வர போன்னு பாருங்க. டிட் வரும், அங்கெல்லாம் சப்ஜெக்ட், அங்கெல்லாம் வேர்ப் வந்து V1 வேர்ப்பில் வரும். ஹேவ் வந்து முதலாவது, அங்கெல்லாம் சப்ஜெக்ட், அங்கெல்லாம் வேர்ப் V3 வேர்ப் வரும். டிட் யூ ஸ்பீக் இதில் பாருங்க, முதலாவது டிட் வருது, அங்கெல்லாம் சப்ஜெக்ட் யூ வருது, அங்கெல்லாம் பாருங்க வேர்ப் வந்து ஸ்பீக் V1 வேர்ப். அதே மாதிரி ஹேவ் யூ ஸ்போக்கன், அதில் பாருங்க ஹேவ் வருது முதல், அங்கெல்லாம் யூ சப்ஜெக்ட், ஸ்போக்கன் V3 வேர்ப், ஸ்பீக் ஸ்போக்கன், அப்போ V3 வேர்ப். ரெண்டுமே நீ பேசுனியான்றது தான் மீனிங். ஆனால் ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், டிட் யூ வந்து பொதுவாக ஒரு டைம், அதாவது வந்து நேற்று ஒரு விஷயம் நடந்ததா அல்லது போன மாதம் ஒரு விடயம் வந்து நடந்ததா, அதாவது ஒரு டைமை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி கதைக்கும்போது, அதாவது கேள்வியாக கேட்கும்போது நாங்கள் இந்த டிட் யூ இதை வந்து பயன்படுத்தி கேட்போம். ஹேவ் வந்து அப்படி இல்லை, நாங்கள் டைம் வந்து இதில் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு செயல் வந்து பாஸ்ட்டில் நடந்ததா இல்லையான்றதை வந்து தெரிஞ்சு கொள்வதுக்காகவும் அல்லது ஒரு ஆளுண்ட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வதுக்கும் அதுக்கும் தான் நாங்கள் இந்த ஹேஃபை வந்து பயன்படுத்துகிறோம். இதில் நாங்கள் எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து விளங்கும். பாருங்கள், முதலாவது எக்ஸாம்பிளை, டிட் யூ ஸ்பீக் டு யுவர் ஃபாதர் எஸ்டர்டே, நீ நேற்று உன் அப்பா கிட்ட பேசினியா. இதில் நாங்கள் கேட்குறோம் பாருங்க, நேற்று எஸ்டர்டே, அப்போ ஒரு காலத்தை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். டிட் யூ ஸ்பீக் டு யுவர் ஃபாதர் எஸ்டர்டே, அப்போ இது வந்து நாங்கள் டிட் யூவை பயன்படுத்தி கேட்குறோம். இதில் வந்து டைம் மென்ஷன் பண்ணி கேட்குறோம். ஆனால் ஹேவ் யூ பாருங்க, ஹேவ் யூ ஸ்போக்கன் டு யுவர் ஃபாதர், நீ உன் அப்பா கிட்ட பேசினியா. அதாவது வந்து நீ வந்து நேற்று பேசியிருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் காலையில், அதாவது இன்றைக்கு காலையில் கூட நீ பேசியிருக்கலாம். ஆனால் இதில் டைம் நாங்கள் மென்ஷன் பண்ணல. நீ எப்பையும் பேசியிருக்கலாம், ஆனால் பேசுனியா இல்லையா என்றதை தெரிஞ்சு கொள்வதுக்கு நாங்கள் இந்த ஹேவ் பயன்படுத்தி கேள்வி கேட்போம். இதுக்கு தான் நாங்கள் இந்த ஹேஃபை வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஆளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து தெரிஞ்சு கொள்வதுக்கும் நாங்கள் இந்த ஹேஃபை வச்சு தான் கேட்க போகிறோம். பாருங்க, நீங்கள் அந்த பார்க்குக்கு போயிருக்கிறீங்களா. ஹேவ் யூ எவர் விசிட் த பார்க், அதாவது நீங்கள் எப்போயாச்சும் அந்த பார்க்குக்கு போயிருக்கிறீங்களா என்ற, இப்போ அவர்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அவர் போனாரா இல்லையான்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்வதுக்கு தான் இந்த கேள்வி ஹேஃபை வச்சு கேட்குறோம். ஓகே, மேலும் நாங்கள் இந்த ஹேவ் யூ டிட் யூ ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் கொஷன்ஸை. அதில் பாருங்க, நீ நேற்று சந்தைக்கு போனியா. அப்போ பாருங்கள், இதில் நேற்று வந்து வருது, அப்போ ஒரு காலத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ எப்படி கேட்க போகிறோம், டிட் யூ வென் டு த மார்க்கெட் எஸ்டர்டே, அப்போ நேற்று நீ சந்தைக்கு போனியா என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்வதுக்கு இந்த டிட்டை வந்து பயன்படுத்தி கேட்குறோம். அப்போ இதில் எப்படி நாங்கள் ஹேஃபை பயன்படுத்துகிறோம்னு பாருங்கள். அடுத்தது, நீ சந்தைக்கு போனியா, அதாவது நீ வந்து சந்தைக்கு காலையில் போனியா அல்லது நேற்று போனியான்னு இல்லை, ஆனால் நீ சந்தைக்கு போனியான்றதை நாங்கள் தெரிந்து கொள்வதுக்காக கேட்குறோம். ஹேவ் யூ கோன் டு த மார்க்கெட், அப்போ இதில் நாங்கள் V3 வேர்ப் தான் பயன்படுத்தணும். கோன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்து கோன், அப்போ அதைத்தான் நாங்கள் இதில் பயன்படுத்தி கேட்குறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, நீ நேற்று நீச்சல் குளத்தில் நீந்தினியா. அப்போ இதில் நேற்றுன்ற அந்த காலம் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க, டிட் யூ ஸ்விம் இன் த பூல் எஸ்டர்டே, நீ நேற்று நீச்சல் குளத்தில் நீந்தினியா. அப்போ இதுக்கு நாங்கள் டிட்டை பயன்படுத்தி தான் கேட்குறோம். அப்போ நேற்று நீந்தினியான்றதை வந்து தெரிஞ்சு கொள்வதுக்கு. அப்போ அடுத்து பாருங்க, நீ எப்போயாவது நீச்சல் குளத்தில் நீந்தி இருக்கிறியா. அப்போ இது வந்து நாங்கள் என்ன அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்குறதுக்கு கேட்குறோம். பாருங்கள், எப்போயாவது, அதுக்கு நாங்கள் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் யூ எவர் ஸ்விம் இன் த பூல், அப்போ இதில் பாருங்க, ஸ்விம்ன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் ஸ்விம், அதைத்தான் நாங்கள் இதில் பயன்படுத்தி கேட்க போகிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, நீ பார்ட்டியில் பாடினியா. இதை எப்படி கேட்கலாம், டிட் யூ சிங் அட் த பார்ட்டி,
அப்போ இதில் பாருங்க நாங்கள் அந்த காலத்தை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நாங்கள் டிட்டை பயன்படுத்தித்தான் கேட்குறோம். டிட் யூ சிங் அட் த பார்ட்டி? என்னென்னு சொன்னால் பார்ட்டி வந்து நைட் வந்து நடந்திருக்கும், அதுங்கள் 2 பேருக்குமே தெரியும். அப்போ தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் கதைக்கும்போது நாங்கள் அதில் காலத்தை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏனெண்டா பார்ட்டி வந்து ஒன்று நைட்டாக நடந்திருக்கும், அப்போ நைட் நடந்திருக்குமென்னு சொல்லி தெரியும். அப்போ தெரிஞ்சு கொண்டு நாங்கள் அந்த கேள்வியை கேட்கும்போது நாங்கள் அதில் காலத்தை வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதை நாங்கள் டிட்டை வச்சு தான் கேட்போம். டிட் யூ சிங் அட் த பார்ட்டி? நீ பார்ட்டியில் பாடினியா? பார்ட்டி வந்து ஒரு மாதத்துக்கு மேலே நடந்திருக்காது தானே. இன்றைக்கு கேட்குறோம்னு சொன்னால் ஒன்றில் நைட் நடந்த பார்ட்டியை பற்றி தான் நாங்கள் கேட்போம். அப்போ 2 பேருக்குமே தெரியும் பார்ட்டி நைட் தான் நடந்துன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்போ மார்னிங் வந்து கேட்குறோம், நீ அந்த பார்ட்டியில் பாடினியா? அப்போ அப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் இந்த டிட்டை தான் பயன்படுத்துவோம். இதுக்கு நாங்கள் ஹேஃபை பயன்படுத்த மாட்டோம். ஹேஃப் எதுக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னால், நீ எப்போயாவது பார்ட்டியில் பாடியிருக்கியா? அதுக்கு தான் நாங்கள் ஹேஃபை பயன்படுத்துவோம். எப்போயாவது அவன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்வது. எப்போயாவது நீ பாடியிருக்கிறியா பார்ட்டியில்? அதை எப்படி கேட்குறது? ஹேவ் யூ எவர் சங் அட் த பார்ட்டி? எப்போயாவது நீ பார்ட்டியில் பாடியிருக்கிறியா என்றதை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த ஹேஃபை வச்சு கேட்போம். அதில் பாருங்க, சிங்கின்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் படிவம் சங்க். அப்போ நாங்கள் சங்க். ஹேவ் யூ எவர் சங் அட் த பார்ட்டி? நீ எப்போயாவது பார்ட்டியில் பாடியிருக்கிறியா என்று கேட்குறதுக்கு நாங்கள் இந்த ஹேஃபை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்க, நீ போன மாதம் அந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணினியா? அப்போ இதில் பாருங்கள், போன மாதம் என்று சொல்லி நாங்கள் அந்த டைமை வந்து மென்ஷன் பண்ணுறோம். போன மாதம், லாஸ்ட் மந்த், சரிதானே? இப்போ இதை நாங்கள் டிட்டை வச்சு தான் கேட்போம். டிட் யூ சூஸ் த ட்ரெஸ் லாஸ்ட் மந்த்? நீ போன மாதம் அந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியா? இதே கேள்வி நாங்கள் ஹேஃபை வச்சு கேட்கலாம். பாருங்க, நீ அந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டியா? ஹேவ் யூ சூஸன் த ட்ரெஸ்? அப்போ நாங்கள் அவன் எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறோம். நீ வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டியா இல்லையா? அதாவது வந்து ஜஸ்ட் நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு. அதாவது வந்து அவங்க அதை நேற்றும் சூஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது இன்றைக்கு காலையில் கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை அந்த ஒரு ஆக்ஷன் வந்து நடந்ததா இல்லையான்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் ஹேஃபை வந்து பயன்படுத்துகிறோம். ஹேவ் யூ சூஸன் த ட்ரெஸ்? நீ அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டியா? அது நீ வந்து எப்போயும் சூஸ் பண்ணியிருக்கலாம், இன்றைக்கு சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நேற்று கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த விஷயம் வந்து நடந்ததா இல்லையான்றது தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் நாங்கள் இந்த ஹேஃபை வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்கள் போன மாதம் ப்ரொஜெக்டை தொடங்கினீங்களா? அப்போ இதில் போன மாதம் என்று சொல்லி ஒரு டைம் பீரியட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ நாங்கள் டிட் யூ பிகின் த ப்ரொஜெக்ட் லாஸ்ட் மந்த்? நீங்கள் போன மாதம் ப்ரொஜெக்டை தொடங்கினீங்களா? அப்போ இதில் டிட்டை வச்சு தான் கேட்போம். இப்போ தொடங்கினீங்களான்னு சொன்னால் பிகின், போன மாதம் லாஸ்ட் மந்த். டிட் யூ பிகின் த ப்ரொஜெக்ட் லாஸ்ட் மந்த்? அதை நாங்கள் பாருங்கள் ஹேஃப் வச்சு எப்படி கேட்க போகிறோம்னு சொல்லி, நீங்கள் ப்ரொஜெக்டை தொடங்கிட்டீங்களா அல்லது தொடங்குறீங்களா? நீங்கள் ப்ரொஜெக்டை தொடங்கிட்டீங்களா அது அப்படி கேட்குறதுக்கு. அதாவது வந்து நாங்கள் அந்த ஆக்ஷன் வந்து நடந்ததா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறோம். அப்போ ஹேவ் யூ பிகன் த ப்ரொஜெக்ட்? நீங்கள் அந்த ப்ரொஜெக்டை தொடங்கிட்டீங்களா என்று கேட்குறதுக்கு நாங்கள் ஹேஃபை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து பிகின்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்து பிகன். ஹேவ் யூ பிகன் த ப்ரொஜெக்ட்? நீங்கள் அந்த ப்ரொஜெக்டை தொடங்கி விட்டீர்களா என்று அந்த ஆக்ஷன் வந்து நடந்ததா இல்லையான்றதை தெரிஞ்சு கொள்றதுக்காக கேட்குறோம். இதுதான் டிட் யூ ஹேவ் யூ. டெண்டை வந்து டிஃப்ரெண்ட். டிட் யூ வந்து ஒரு டைம் பீரியட்டை மென்ஷன் பண்ணி கதைக்கிறோம். ஆனால் ஹேவ் யூ வந்து அப்படி இல்லை, ஒரு விஷயம் வந்து நடந்ததா இல்லையான்றதை தெரிஞ்சு கொள்றதுக்காகவும், மற்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து அவை ஒரு செயலை வந்து முதலே செய்திருக்கிறார்களா இல்லையான்றதை எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்காகவும் தான் இந்த ஹேஃபை வந்து பயன்படுத்தோம். இதுதான் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம்.